ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன க்ளீன் ஸ்கின் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஷான் பீன் லீடா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் ஹாடி ஹஜாயிட்ஸ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல 2 தீவிரவாதி பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் ஓடு இருக்கிற சூட் கேஸ அதை வச்சிருந்த ஏஜென்ட்டை கொலை பண்ணி எடுத்துடுறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட், அவருக்கு இந்த டாஸ்க் அசைன் பண்றாங்க. தீவிரவாதியை கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும், அதே மாதிரி அவங்க திருடிட்டு போனதை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கறது தான் அவரோட மிஷன். இந்த தீவிரவாதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி யூகேல இஸ்லாமிக் ஸ்டூடெண்டா இருந்தவர். ஒரு ஸ்டூடெண்டா இருந்துட்டு எப்படி இந்த டெரரிசம்குள்ள உள்ள வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. இப்போ இந்த டெரரிஸ்ட ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவா தோன்றது இந்த படத்தோட ஹீரோவான ஷான் பீனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்பவே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல சில இடத்துல 2 ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்டும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாவே தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இல்ல. அதே மாதிரி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பொழைக்க வந்தவங்களை அந்த நாட்டு மக்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க, செய்யாத தப்புக்காக கொலை பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட கல்ச்சர் வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்குது. பட் ஆனா இங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வேற மாதிரி இருக்குது. அவரால் அந்த கல்ச்சருக்குள்ள போகவும் முடியல, ஆனா அந்த பொண்ணை விடவும் முடியல. சோ இந்த மாதிரி கல்ச்சரல் டிஃபரன்ஸையும் நல்லாவே காட்டியிருக்காங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் 2012 ரிலீஸ் ஆயிருந்தா கூட அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கதைகள் நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த படத்துல புதுமையா என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அதே மாதிரி இந்த இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட் எப்படி டெரரிசம்குள்ள வந்தா அப்படின்னு சொல்றதுக்கு பிளாஷ்பேக் போர்ஷன் வச்சிருக்காங்க. அது ரொம்ப இழுத்திருக்காங்க. ஏன்னா அதுவே ஒரு 2 பார்ட் 3 பார்ட்டா வரும். அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட் இதுல நிறையவே இருக்குது. ஸோ ஃபேமிலியோட குழந்தைங்களோட கட்டாயம் பார்க்க முடியாது இந்த படத்தை. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜான மூவி தான். ஷான் பீன்காக வேணா பார்க்கலாமே தவிர மற்றபடி இந்த படத்துல வேற பெருசா எதுவுமே இல்லை. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.